வணக்கம். வெங்கட் புத்திரன். அரியண்ணம் யூடியூப் சேனல் என்விரான்மெண்டல் அண்ட் கிளைமேட் சேஞ்சுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி கொண்டு வருகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனை பற்றி சமீபத்திய ஒரு ஆய்வு, அது கடந்த 70 வருடங்களில் கிட்டத்தட்ட இந்தியன் ஓஷனோட வெப்பநிலை 1.2% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த நிலை கண்டிப்பா தொடருமானா அடுத்த 80 வருஷத்துல 1.7 இருந்து 3.8 டிகிரி செல்சியஸ் உயரும். இதனால இந்திய பெருங்கடல் இருக்கக்கூடிய மீன் வளங்கள் முற்றிலும் அழியும், பவளப்பாறைகள் குறையும், சீ ஃபுட் டோட்டலா காலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா இதை நம்பி இருக்கக்கூடிய மீனவ சமூகங்கள் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் பின்விளைவை ஏற்படுத்தும். ஸோ இது மட்டும் இல்லை, இது எதிர்காலத்தில் இது நல்லது கிடையாது. என்னடா இவன் 80 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறத சொல்றான் அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பா இன்னைக்கு உங்களோட உழைப்பும் உங்களோட அடுத்தடுத்த கட்டமும் எதிர்காலத்தை நோக்கி தான் இருக்கிறது. அப்படிங்கிறப்ப இன்னையில இருந்தே நீங்க எதிர்காலத்தை நோக்கி போனீங்கன்னா தான் உங்களால் சிஸ்டம்ல வாழ முடியும். அதனால இது யாரும் சாதாரண நிகழ்வு எடுத்துக்கொள்ள கூட சுற்றுச்சூழலை பற்றி விழிப்புணர்வை பெற்றுக் கொள்ளுங்கள். சரி, இதுல இருந்து எப்படி நம்மளை மிட்டிகேட் பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த கடல் பகுதியில் மேற்கொள்ளப்படும் இயற்கைக்கு எதிரான மிகப்பெரிய திட்டங்களை முற்றிலும் அதை முடிஞ்ச அளவுக்கு தடுக்கணும். மரங்களை தயவு செய்து வெட்டாதீங்க. அடுத்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற திட்டம் நீங்க நோக்கி போறீங்கன்னா, நிறைய மரங்கள் அழிக்கப்படுதுன்னா அதற்கும் முன்னாடியே இந்த மரங்கள் இத்தனை மரங்கள் அழித்தால் இதை சரி பண்றதுக்கு எத்தனை மரங்கள் வேறு பகுதியில நாம் நடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டங்கள் மேற்கொண்டால் இது இன்னும் அருமையா இருக்கும். அதனால சுற்றுச்சூழல் மற்றும் மறுவலை மாறுபாடு கொடுத்து அனைவரும் விழிப்புணர்வை பெற்றுக் கொள்ளுங்கள். அரியண்ணம் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிக்கு வெங்கட் புத்திரன். நன்றி, வணக்கம்.